அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தெருநாய் கடிகளை குறித்து செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. இந்த சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தெருநாய்க்கடி சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. மகேஸ்வரி, இப்ப தெருநாய்க்கடி சம்பவங்களை தடுக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு விஷயத்தை தெரிவித்திருக்கிறார்கள். எந்த வழக்கில் என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு? தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? பூர்ணிமா, சென்னையில் உள்ள உரிய பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் அழைத்து செல்லப்பட்ட ராக்வீலர் நாய்கள் கடித்து சிறுவர் சிறுமியர் வயதானோர் பாதிக்கப்பட்டுள்ள இது போன்ற ஆக்ரோஷமான நாய்களை தடை செய்வது அல்லது முறைப்படுத்துவதற்கு சென்னை மாநகராட்சிக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி கோடம்பக்கத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் RS தமிழ்வேந்தன் என்பவர் தான் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்கிறார். இந்த வழக்கு தலைமை நீதியரசர் MM ஸ்ரீவாஸ்தவா மற்றும் நீதியரசர் சுந்தர்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. அப்போது சென்னை மாநகராட்சி கால்நடைத்துறை அதிகாரி கமால் உசேன் நேரில் ஆஜராகி அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்கிறார். அந்த அறிக்கையில் சென்னையில் 1.80 லட்சம் தெருநாய்கள் இருப்பதாகவும் அவற்றை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஒரு இடத்தில் பிடிக்கப்படக்கூடிய நாய்கள் கருத்தடை தடுப்பூசி போடப்பட்ட பின்னர் மீண்டும் அதே பகுதியில் விடப்படுகின்றன. மேலும் ஏற்கனவே 5 கருத்தடை மையங்கள் உள்ளதாகவும் 10 மையங்கள் அமைக்கப்பட உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டது. விசாரணையின் போது எத்தனை நாய்க்கடி சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன என்று தலைமை நீதியரசர் அரசுக்கு கேள்வி ஒன்றை எழுப்பினார். அதற்கு பதிலளித்த கால்நடைத்துறை அதிகாரி உத்தேசமாக கடந்த ஆண்டு மட்டும் 20,000 சம்பவங்கள் நடைபெற்று இருக்கலாம் என்று தெரிவித்தார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த நீதியரசர்கள் தெருநாய்களை பிடித்து கழுத்தடை மற்றும் தடுப்பூசி போட்டு மீண்டும் அதே பகுதியில் விடுவதற்கு பதிலாக அவற்றை தனி காப்பகங்கள் அமைத்து பராமரிக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கு முறையான உணவு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். மேலும் இது சம்பந்தமாக விரிவான திட்டத்துடன் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதியரசர் தெருநாய்க்கடி சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதே சமயம் நாய்களை துன்புறுத்தக் கூடாது என்று ஒரு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார்கள். தெருநாய் பிரச்சனை தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழக்கை விசாரித்து வருவதாக கூறி இந்த வழக்கு விசாரணையை 3 வாரத்திற்கு தற்போது தள்ளி வைத்துள்ளார்கள். பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஸ்வரி.